உளுந்த வடையை இவ்வளோ சுலபமாக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னு தான் நம்ம பருப்பு வடை செஞ்சாலும் டேஸ்ட்டே வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு பொருளை மட்டும் இந்த உளுந்து கூட சேர்த்து ஊற வச்சு அரைச்சி பாருங்கள். உளுந்த வடை வந்து சொதப்பல் இல்லாமல் வரும். அதே நேரத்தில் துளி கூட ஆயில் குடிக்கவே குடிக்காது. வெறும் மிக்ஸி ஜாரில் தான் இந்த வடைக்கு நம்ம உளுந்து அரைக்க போகிறோம். உளுந்த வடையை கையில் அப்படியே நீங்கள் அமுக்கி பாருங்கள், துளி கூட ஆயில் குடிச்சிருக்காது. வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து உளுந்த ஊற வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் குடிக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசியும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கழுவிட்டு ஒரு 3-4 தண்ணியில் கழுவுனதுக்கப்புறமா உளுந்த நீங்கள் மூடியை போட்டு மூடி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியும் நல்ல தண்ணி தான். ஆனால் இவ்வளோ தண்ணி நமக்கு வந்து தேவைப்படாது. தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு விட்டு தான் அரைக்கணும். இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம். ஒரு சில டைமில் மிக்ஸி ஜார் நமக்கு வந்து சூடாகும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும். ஒரே தான் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் சூடாகி நமக்கு மாவு கெட்டியாக வராது. நீங்கள் நிறைய செய்யும்போது கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நான் நிறைய செய்யும்போது கிரைண்டரில் அரைச்சிக்குவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதில் நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், தண்ணியை தெளித்து தான் விட்டேன். அரிசி நம்ம அது கூட சேர்ந்துருக்கிறதுனால உளுந்து வந்து நமக்கு அப்படியே இலகி வரவே இல்லை. எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கைகளில் எடுத்து போடும்போது அந்த மாதிரி உளுந்த வடை வந்து இந்தளவுக்கு நமக்கு பொசு பொசுன்னு இருக்கிற மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி உங்களுக்கு மாவு வரல அப்படின்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து நமக்கு பிசைஞ்சு கொடுக்கணும். இப்படி நம்ம பிசைஞ்சு கொடுக்குறதால என்ன ஆகுனா வடை வந்து நம்மள உப்பெல்லாம் வரும். தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் எடுத்து இந்த மாவை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு அந்த மாவு கரைஞ்சி போகாமல் அப்படியே வரணும். இப்போது இதுக்கு மல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க கைகளில். பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மிளகு வந்து முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் நச்சுட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணும் இப்படி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக கைகளில் நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு விழுகுது அப்படின்னு. உளுந்து வடை செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சுலபமாக செய்யலாம். நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலில் ஆல்ரெடி டீ டம்ளரில் உளுந்த வடை போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உளுந்த வடை வந்து இப்படி ஆயிலில் போடுறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம போடும்போது வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிருந்துச்சி. அந்த டைமில் உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுக்கணும். ஹையில் வச்சு பொரிக்கக்கூடாது, கலர் ஏறிடும். அதே நேரத்தில் உள்ளே வேகாது. இப்படி செய்யும்போது துளி கூட ஆயில் குடிக்காது. 100% கேரண்டி தரேன். இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உளுந்த வடை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு பிக்கவே முடியல. இந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட உள்ள ஆயில் இல்லை. ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அமுக்கும் போதே அந்த ஆயில் வந்து வெளியில் வரும். ஒன்று அமுக்கி காட்டுறேன் பாருங்கள், நமக்கு ஆயில் அவ்வளோ வெளியில் வரலை. இதே பக்குவத்தில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட், இதோட பக்குவம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். கடையில் வாங்குகிற பருப்பு வடையை விட நம்ம வீட்டில் செய்கிற பருப்பு வடைக்கு இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முக்கியமாக நம்ம வீடுகளில் செய்யும்போது நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம். ஆனால் கடைகளில் செய்யும்போது பட்டாணி பருப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த பட்டாணி பருப்புனால தான் நமக்கு அந்த வித்தியாசமான டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கிது. நான் வந்து பட்டாணி பருப்பில் செய்யாமல் கடலைப்பருப்பில் அதே டீ கடை டேஸ்ட்டில் அதை விட நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து நான் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. ஈரத்தன்மை இருந்தாலே டேஸ்ட்டு மாறிடும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து இந்த காரமான மிளகாய் அப்படின்றனால 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன்.
இது கூடவே சோம்பு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். ஒருவேளை சோம்பு வாசம் பிடிக்காதவங்க ஜீரகம் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5, 6 பற்கள் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமாக தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரு கைப்பிடி அளவு பருப்பு மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. அது வந்து நமக்கு தேவைப்படும். மிச்சம் இருக்கக்கூடிய பருப்பை நான் வந்து 2 டைமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டைம் வந்து நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த வந்து பருப்பு வந்து பார்க்கும்போதே தெரியும் 1, 2 பருப்பு வந்து நமக்கு முழுசாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நம்ம எதுக்காக எடுத்து வச்சோம் அப்படின்னா, நம்ம அரைக்கும் போது எல்லாமே அரைப்பட்டுருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிச்சம் இருக்க எல்லா பருப்பையுமே நான் ஒன்றா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா 2 கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகாய் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு, கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க. அது சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜீரகம் பிடிக்கிறவங்களா இருந்தால் இந்த இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பருப்பு வடை வந்து ஒரு நாள் ஆனாலும் அப்படியே நமக்கு மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். பருப்பு வடை செய்கிறதுக்காக முதல்ல உருட்டி நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி வச்சுக்குவேன். எப்போவுமே பருப்பு வடை செய்யும்போது உடனே கையில் எடுத்து செய்யாமல் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு செஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். நமக்கு சுலபமாகவே பண்ணிடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் அரை சட்டி அளவு ஊற்றிக்கிட்டேன். ரொம்பவும் ஹீட்டாக இருக்கும்போது வந்து பருப்பு வடையை போட வேண்டாம். நார்மலாக ஒரு கருவேப்பிலை பொரிஞ்சு வர்ற அளவு சூடு இருந்தால் போதும். அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு மேலேருந்தே நல்லா மொறுமொறுன்னு வெந்து உள்ளேயும் நல்லா வந்து மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே மட்டும் கலர் ஏறி போயிடும். பருப்பு வடை சுத்தமாக வேகாது. அப்படியே மாவு மாதிரி இருக்கும். நமத்து போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இதே போல் பொரித்து எடுத்துக்கிறேன். பருப்பு வடை பொரிக்கும்போது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு பொரிக்க வேண்டாம். இதே போல் நீங்கள் இந்த கலர்லேயே எடுத்துருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலராக தெரியும். கொஞ்சம் வெளியில் எடுத்து அந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கலர் கூடி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.